காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் மரணம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளிக்குமாறு பாஜக மாநில தலைவர் 9 கேள்விகளை எழுப்பியுள்ளார். காவல்துறையால் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் ஏன் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றும், முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை காவல்துறை அழைத்து செல்ல அனுமதி வழங்கியது யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அஜித்குமாரை விசாரித்து உண்மையை வரவழைக்க தலைமை செயலகத்தில் பணிபுரியும் ஒருவர் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுவது உண்மையா என்றும், மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்க செய்து துன்புறுத்தப்பட்டு அஜித்குமார் மயங்கி விழுந்த பின் 4 மணி நேரம் போலீஸ் டெம்போ வேனில் பூட்டி வைக்கப்பட்டது ஏன் என்றும் வினவியுள்ளார். உயிர் பிரிந்துவிட்டது என்று தெரிந்து தடயங்களை அழிக்கவும் கட்டுக்கதைகளை புனையவும் காவல்துறையினருக்கு தேவைப்பட்ட அவகாசம்தான் அந்த 4 மணி நேரமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அஜித்குமாரை பரிசோதிக்க திருபுவனம் மற்றும் மானாமதுரை அரசு மருத்துவமனைகள் மறுத்துவிட்டதால் மதுரை வரை சென்று ஒரு தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாரை சடலமாக காவல்துறையினர் பரிசோதனைக்கு ஒப்படைத்தார்கள் என்பது உண்மையா என்றும், அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்களை ஏன் தற்போது வரை கைது செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அஜித்குமாரின் தம்பி நவீனை மறுபடியும் எங்கேயோ அழைத்து செல்ல முயற்சித்தது அராஜக செயல் என்றும், நீதியை தடுக்கும் பொருட்டு செயல்பட்ட திமுக பொறுப்பாளர்கள் மீது வழக்கு பதிய போவது எப்போது என்றும் வினவியுள்ளார். தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா என்றும், தொடர் காவல் மரணங்களுக்கு முதல்வர் கூறப்போகும் பதில் என்ன, இதற்கெல்லாம் முதல்வர் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது எப்பொழுது என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார்.